வெல்கம் டு ஆல். இந்த விஎன்இ ஸ்வாப்பில் வந்துட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்து விஎன்இ காயின்ஸை எப்படி ஆட் பண்ணுறது, விஎன்இ டோக்கன்ஸை வந்துட்டு எப்படி எனேபிள் பண்ணுறது அண்ட் பிஎன்பி எப்படி கொண்டு வரது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போது ரெஃபரல் லிங்க் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் அப்ளைன் அமைச்சிருக்கக்கூடிய ரெஃபரல் லிங்க்கை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய டோக்கன் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் இங்கே காயின் வச்சுருந்தாலும் சரி வச்சிருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ டிஸ்கவர்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். மேலே இந்த பேஜில் இந்த யூஆர்எல் என்டர் பண்ணுற பேஜில் நீங்கள் காப்பி பண்ண ரெஃபரல் லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட்டு கொடுத்துருங்க. பேஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இங்கே கீழே காட்டக்கூடிய ப்ளூ கலர் லிங்க்கை வந்து டச் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். ஒன்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா டோக்கன் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த பேஜ் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பேஜில் மெயினான விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஏர்ட்ராப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டார்ட்ன்ற பட்டன் நீங்கள் கொடுத்துருக்கணும். அப்படி ஸ்டார்ட்ன்ற பட்டன் கொடுக்காதவங்களுக்கு, எனேபிள் காமிக்காதவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சுங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். ஸ்டார்ட்டுன்னு காட்டாதவங்க வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இதுக்கு பேக் சைட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் ஸ்னாப்ஷாட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுங்க. ஓகேங்களா? ஓப்பன் ஸ்னாப்ஷாட்டுன்றது இந்த ஸ்டார்ட்டுன்றது காமிச்சாலும் காமிக்கலாம்னு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஓப்பன் ஸ்னாப்ஷாட்டுன்றது கொடுத்தா தான் சக்ஸஸ்ஃபுல்லி பார்ட்டிசிபேஷன் வரும். சக்ஸஸ்ஃபுல்லி பார்ட்டிசிபேஷன் வந்தால் தான் உங்களுக்கு டெய்லி ஏர்னிங்ஸ்க்கு ரெடி ஆகும். ஓகேங்களா? என்னன்றது காமிக்கிறேன். ஓப்பன் ஸ்னாப்ஷாட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஸ்டார்ட் கேட்டதுனால ஈஸியாக வந்துருச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பார்ட்டிசிபேட்டட்னு எனக்கு வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ இருந்தாலும் அந்த பேஜை வந்துட்டு நான் கொடுத்தேன். நீங்கள் என்ன செஞ்சுக்கங்க, இந்த ஓப்பன் ஸ்னாப்ஷாட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த பேஜை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக திரும்ப உள்ளே வாங்க. இந்த லிங்கை போட்டு உள்ளே வரும் பொழுது இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜில் இந்த இடத்துல ரீஜாயின் கேட்டுச்சு இல்லையா, அதனால் நான் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு கொடுத்தேன். இப்போ எனக்கு எல்லாமே பக்காவாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்மளோட கேபிட்டல் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுது. நாளைக்கு, அதாவது என்றைக்கு போட்டாலும் சரி, அன்றைய நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் மதியம் போடுறீங்க அப்படின்னாலும் சாயந்தரம், அதாவது ஒரு 2:45 to 3 மணிக்கு இந்த ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய வித்ட்ரா பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த இடத்துல உங்களுடைய அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஜீரோவை எடுத்துகிட்டு அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்தா வித்ட்ரா ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். இதையும் நீங்கள் செஞ்சுருங்க. ஸோ உங்களுக்கு அது போக இங்கே வந்துட்டு உங்களோட டீம் பார்க்குறது, உங்களோட பேலன்ஸு, ரிவார்டு, உங்களோட டீமு எத்தனை நாளோட இது பார்க்குறது, இங்கே டீம் பார்க்குற ஆப்ஷன் இருக்கு பாருங்க கீழே, டீமு, கம்யூனிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த டீமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஒரு லெவல்லையும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஒரு லெவல்லையும் எவ்வளோ டாலர்ஸ் கணக்கில் இருக்குது, மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றதெல்லாம் இங்கே அடுத்தடுத்து காமிக்கும். அவங்களோட பேலன்ஸ் காட்டும். இங்கே டோட்டல் டீம் அசெட்டில் வந்துட்டு உங்களோட காட்டும். அப்புறம் சேல்ரி வந்துட்டு அப்ளை பண்ணுறது, சேலரிக்கு நீங்கள் எலிஜிபிள்னால் இங்கே இது பண்ணிக்கலாம். ஆக்டிவ் மெம்பர் எத்தனை பேர் இருக்காங்க, உங்கள் வேலெட்டில் வந்துட்டு டோக்கன் ஆட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இங்கேருந்து ஆட் வேலெட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா வேலெட்டில் வந்து டோக்கன் ஆட் ஆகிடும். அது போக இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஃபரல் லிங்க் வரும். ஓகேங்களா? உங்கள் ரெஃபரல் லிங்க்கு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த ரெஃபரல் லிங்க் எடுத்து காப்பின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறது ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருந்தால் உங்கள் அப்ளைன் கான்டாக்ட் பண்ணுங்கள். இட் இஸ் வெரி வெரி மஸ்ட்டு. கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்கள் அப்ளைனில் இதில் வந்து உங்கள் வேலெட் அட்ரஸுடைய 4 நம்பர் இங்கே காமிக்கும். சரிங்களா? இல்லாட்டி டீமில் காமிக்கும். அதில் காமிக்குதான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. காமிச்சதுனா தான் உங்களுக்கு இன்கம் ஆட் ஆகும், இல்லாட்டி அது வரைக்கும் ஆட் ஆகாது. ஒரு தடவை ஆட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? டெய்லி காம்பவுண்டிங்க்கு டெய்லி வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வித்ட்ரான்றதை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? வித்ட்ரான்றதை கிளிக் பண்ணி எஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு டெய்லி இந்த கேபிட்டல்லையே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே ஒரு 8500க்கு எனக்கு ஒரு 100 காயின் வரும்னு வைங்க, அந்த 100 காயின் இதில் ஆட் ஆகும். ஓகேங்களா? வித்ட்ரான் கொடுத்தா தான் ஆட் ஆகும், இல்லாட்டி ஆட் ஆகாது. ஆட் ஆச்சுன்னா மறுநாள் இதுக்கும் சேர்த்து 1.2% உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல வரும். சிம்பிள்.
ஏர்ன் பண்ணுங்கள், நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.